லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் என்ன ஒரு யோசனை சொல்லட்டா? உங்க கடைக்கு பக்கத்து தெருவுல ஒரு கடை ரொம்ப நாளா மூடி கிடக்கு. அது நமக்கு வேண்டப்பட்டவங்களோட கடை தான். அதை வேணா நான் உனக்கு எடுத்து தரேன். கடைக்கு தேவையான சரக்க நம்ம குடோன்ல இருந்து எடுத்துக்கோ. அவங்களுக்கு போட்டியா நீயும் ஒரு கடையை நடத்து. அது அவங்கள அழிக்கிறதுக்காக சொல்லல வடிவேலு, உனக்கும் ஒரு தொழில் வேணும்ல. நாளைக்கே நீ கடையை ஓபன் பண்ற, ஆனா வியாபாரத்தை மட்டும் நான் சொல்ற மாதிரி பண்ணு. பொருளை பாதி விலைக்கே வியாபாரம் பண்ணு. ஊருக்குள்ள இருக்கிற அம்புட்டு பேரும் உன் கடையில தான் பொருளை வாங்கணும். அவங்க கடை வியாபாரமே இல்லாம நஷ்டப்பட்டு போகணும். சரக்க இறக்குனவெல்லாம் பணத்தை கேட்டு நெருக்கணும். வேற வழியே இல்லாம அவங்க கடையை மூடணும். நமக்கு வர்ற நஷ்டத்தை பத்தி நீ கவலைப்படாத. அவங்க தோத்து போறதா நமக்கு லாபமே. ஏ அமுதா, உன் குடும்பத்து ஆளுங்களை வச்சு உனக்கு வேட்டு வைக்கிறேன். நீ எப்படி இந்த சவாலை ஜெயிக்கிறன்னு நானும் பாக்குறேன்டி. $50% தள்ளுபடி. அண்ணா, எப்படி நம்ம செட்டப்? சூப்பர் வடிவேலு, நல்லபடியா வியாபாரத்தை தொடங்கு. தேவகோட்டை ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டல்ல? பின்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல போஸ்டரை பார்த்த அம்புட்டு பேரும் பையோட நம்ம கடை முன்னாடி வந்து நிக்க போறாங்க. ஐயோ அண்ணா, தோ வந்துட்டாங்கல்ல. இனி நமக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அவங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி வடிவேலு, நீ வியாபாரத்தை பாரு. சரிங்கண்ணே. தம்பி, அண்ணே எனக்கு முதல்ல ரெண்டு கொடுத்துருங்க. தம்பி, முதல்ல ரெண்டு மூணா தூக்கி கொடுங்க. கொடுங்க தம்பி, சீக்கிரம். பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுண்ணே. அதுக்குன்னு அப்படியே விட்டுறக்கூடாது வடிவேலு. இதே ஆட்டம் இன்னும் 1 மாசத்துக்கு தொடரணும். செலவு எம்புட்டானாலும் பொருளை நான் இறக்குறேன். ஊர்ல இருக்கிற மொத்த ஜனமும் நம்ம கடையில தான் பொருளை வாங்கணும். வாங்குவாங்கண்ணே. அவங்க கடை பக்கம் ஒத்த ஆள் கூட போயிடக்கூடாது. அப்பதான் ஒரே மாசத்துல அவங்க துண்டை காணோம் துணியை காணோம் கடையை மூடிட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையும் உனக்கு தான். அண்ணா சரி வடிவேலு, நீ வியாபாரத்தை பாரு. அவங்க ஆட்டத்தை நான் முடிக்க பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் போய் கடையை பாத்துக்கிறேன். அப்படியே வியாபாரம் பண்ணி களைச்சிட்டோம். டீ வாங்கிட்டு வந்துட்டான். அக்கா, ஈ அடிக்கிறக்காவது தம்பு வேணும்ல? நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒரு கடு உளுந்து வாங்குற கூட ஒரு பய வர மாட்டானே. ஏக்கா, கவர்மெண்ட்ல ரேஷன் கடையில ஏதாவது இனாம் கொடுக்கறானுங்களா? அதை வாங்குறதுக்கு எல்லா பயிலும் போயிட்டானுங்களோ? இல்ல ஊர்ல ஏதாவது முக்கியமான விசேஷம் ஏதாவது நடக்குதா? தெரியலையே. புரியலையே. ஒரு பயிலையும் காணா. மதியானம் ஆகி போச்சு. இல்ல ராமசாமியா, வா. வாக்கா, என்னன்னு கேப்போம். ஏண்டா
ஒரு நாளைக்கு சும்மாவாச்சு 10 வாட்டி டெய்லி கடைக்கு வந்துட்டு போவ. இப்ப என்னடானா பார்த்தும் பார்க்காம போற. நீங்க என்ன கடையை திறந்துதான் வச்சிருக்கீங்களா? டேய் என்னடா சொல்ற? பக்கத்து தெருவுல உங்க சின்ன மாப்பிள்ள கடையை திறந்து வியாபாரம் சூடு பறக்குது. யாரு? எங்க வடிவேலா கடை திறந்திருக்கானா? இதுவே உங்களுக்கு தெரியாதா? கடையை திறந்தது மட்டும் இல்லாம பொருள் எல்லாம் பாதி விலையில வித்துட்டு இருக்கான். பாதி விலைக்கா? ஊர் சனம் மொத்தமும் அவன் கடை முன்னாடி தான் நிக்கிறாங்க. நீங்க எதுக்கு இந்த கடையை திறந்து வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கீங்களோ? ஐயோ ஐயோ, நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. ஏண்டா மாணிக்கம், வடிவேலு கடையை திறந்திருக்கானா? அதான்க்கா எனக்கு ஒன்னும் புரியல. கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஏது காசு? அக்கா எல்லாமே அந்த பழனிப்பை வேலையா தான் இருக்கான். அவனுக்கு நம்மள நோண்டி போக்குறதே வேலையா போச்சு. ஆமா, அவன் என்ன வேலையா தான் இருக்கும். அக்காவும் தம்பியும் கடைக்குள்ள நின்னு வியாபாரத்தை பார்க்காம இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கிய? ஆமா, பண்ண வேண்டியதுதான். நானும் எங்க அக்காவுக்கும் எங்க அக்கா எனக்கும் மாறி மாறி வியாபாரம் பண்ணிக்கிற வேண்டியதுதான். நீ வேறம்மா கடுப்பேத்துற. சித்தப்பா, ஏன் ஏதோ மாதிரி பேசுறிய? ஏதாவது பிரச்சனையா? சித்தப்பா என்னாச்சு? என்னத்தம்மா சொல்றது? அந்த வடிவேல் பையன் சும்மா இருக்காம பக்கத்து தெருவுல கடை திறந்திருக்கானா. பொருள் எல்லாம் பாதி விலைக்கு விற்கிறானாமா. காலையில இருந்து ஒரு வியாபாரம் ஒண்ணும் கிடையாது. புவனா, நீ கடையை பாத்துக்கோ. வாங்க சித்தப்பா, ஒரு எட்ட என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். சரிம்மா பாக்க. ஏந்தே இந்த பையன் இப்படி பண்றானே தெரியலங்க. அவன் ஒருத்தர் வந்து பிறந்தான் பாரு, இம்சை கொடுக்கறதுக்கு. அக்கா இங்க பாரு, வடிவேலு மளிகை கடை தேவகோட்டை அனைத்து பொருட்களும் பாதி விலையில் வாங்க வந்து அள்ளிட்டு போங்க. 50% ஆஃபர் வேறயா? அக்கா இவங்க ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கானுங்க. வா போய் பார்க்கலாம். வா. டேய் வடிவேலு வாடங்க. அடட, வாங்க மாமா வாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க மாமா. நம்ம கடையில தரம்லாம் ஜாஸ்தி, விலை கம்மி. டேய் ஆய முடுறா அயோக்கியப்ப. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல? அது தெரியுது. ஏன் இப்படி பண்றிய? இம்புட்டு சொன்னாலும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியலா? சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து பண்ணக்கூடாதது எல்லாத்தையும் பண்றிய. நம்ம குடும்பத்துக்கு போட்டியா இப்போ கடைய ஆரம்பிச்சிருக்கியலே, இதுக்கு என்ன அர்த்தம்? எது நம்ம குடும்பமா? என்னைக்கு நீ உள்ள வந்து எல்லாத்துலயும் தலையிட ஆரம்பிச்சியோ அப்பவே அது என் குடும்பம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஏண்டா இப்படி ஒரு கடையை ஆரம்பிக்கிறியே, அம்மா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? எது? நான் யாரு? உன் புள்ள தானே. இவ என்கிட்ட இருந்து கடையை போடுங்கனாலே அப்போ எனக்கா சப்போர்ட் பண்ண? அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ண. டேய் நீ என்ன அளவா பண்ணிட்டு போ. இப்படி கட்டுப்படி ஆகாத ரேட்டுக்கு பொருளை கொடுத்தா எப்படா லாபம் கிடைக்கும்? அப்புறம் எப்படி தொழில் பண்ணுவ? இங்க பாருங்க மாமா, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? கட்டுப்படி ஆகுது ஆகல, இது ஏன் கடை. இதை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அந்த கவலையெல்லாம் நீங்க யாரும் பட தேவையில்ல. அதே மாதிரி எனக்கு பொருள் கொடுக்க ஆள் இருக்காங்க. சித்தப்பா, இதெல்லாம் இவங்களாவா பண்றாங்க? இவங்க பின்னாடிதான் ஒரு கூட்டமே இருக்கே. ஆமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? எனக்கு எங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன உங்களுக்கு? டேய் அவனுக்கு மோசமானவனுங்கடா. அவன பேச்சல நீ கேட்காதடா. நாளைக்கு நீயே அவனுக்கு தேவையில்லைனா உன்னையே கழுத்த இருக்க தயங்க மாட்டானுங்கடா. என்கிட்ட இருந்து கடையை பறிச்சிங்க, என் மாமா முன்னாடி என்ன அவமானப்படுத்துனீங்க, எனக்கு தொழில் இல்லாம பண்ணீங்களே நீங்களா? உங்களை விட எனக்காக கடையை வச்சு கொடுத்த எங்க அண்ணன் எவ்வளவோ பரவாயில்ல. என்கிட்ட இருந்து கடையை பறிச்சிங்கல்ல,
இப்போ உங்க கடையை காலி பண்றது தான் என்னோட முதல் வேலை. இங்க பாருங்க, தேவையில்லாமலாம் பேச வேண்டாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இது வியாபாரம் நடக்கிற இடம், புரியுதா? கிளம்புங்க. அத்தை நீங்க வாங்க போலாம். கிளம்புங்கன்னு சொல்றல, காத்து வரட்டும். ம். அண்ணமண்டி, என்னாச்சு அண்ணமண்டி? என்னாச்சுமா? இந்த வடிவேலு பையன் எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டானா? இவன் ஏன் வயிற்றுலதான் பிறந்தானா? சொந்த குடும்பத்தையே அழிக்க கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறான். நமக்கு மட்டும் சோதனைக்கு மேல ஏன் சோதனை வருதோ? இப்பதான் வியாபாரம் பழையபடி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள இந்த பையன் இப்படி ஒரு இடியை இறக்கிட்டானே. காலையில இருந்து வியாபாரமே ஆகல. இப்படியே போனா எப்படித்தா? விடுங்க அத்தை, பாத்துக்கலாம். இதையெல்லாம் போட்டு நீங்க மனசை குழப்பிக்காதீங்க. நமக்கு எதுவுமே தப்பா நடக்காது. நான் பாத்துக்கிறேன். வா என்ன வடிவேலு, வியாபாரம்லாம் எப்படி? அண்ணா, நான் என்னென்ன சொல்றது, நீங்களே பாக்குறீங்கல்ல, ஒரே நாள்ல பாதி கடை காலி ஆயிடுச்சு. அண்ணா, ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் நம்ம கடை சரக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு 4-5 நாளைக்கு எவனும் அந்த கடை பக்கம் போக மாட்டான் போல. ஆமாண்ணா, பொருள் காலியானோன்னு திரும்ப நம்ம கடைக்கு தானே வருவாங்க. ஆமா, பக்கத்துல இருக்க அந்த அன்னலட்சுமி கடையில ஓட்டம் எப்படியாமா? ஓட்டம் ஒரு வேலை ஈய வேணா ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பய கடை பக்கம் போயிருக்க மாட்டான் அண்ணமண்டி. அப்படிங்கிறீங்க? ஆமா அண்ணமண்டி, நம்ம கடையில தான் வியாபாரம் பண்ண எதுவும் இல்லையே, சும்மா தானே இருக்கேன். வாங்கல, நம்ம வேணா அந்த கடை பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு அவங்க துக்கத்தை நாம சந்தோஷமா கொண்டாடுவோம். அப்படிங்கிற? ஆமா அண்ணமண்டி. போலாம். அண்ணா, சாவி கொடுங்கண்ணே. இந்தா. ஏறுங்க. யோ மாமா, என்ன நல்லா இருக்கியா? என்னையா நீ கடையில இருக்கிற பொருளெல்லாம் நீயே சாப்பிட்டு தீத்துருவ போல இருக்க. என்ன முகம்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? இருக்காதா பின்ன? வாங்கின பொருள் எல்லாம் விக்காம அப்படியே இருந்தா இப்படிதானே இருக்கும். எல்லாம்
நம்ம கடை பொருள் மாதிரிலாம் தெரியுது. டேய் என்னடா நம்ம கடை சரக்கு மாதிரி இருக்கு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த அரிசி மூட்டை எல்லாமே, அப்புறம் இந்த ஜூஸ் பாட்டில் எல்லாமே நம்ம கடையில இருந்து வந்திருக்கு. ஒருவேளை நம்ம எடுக்கிற இடத்துலயே இவங்களும் வாங்கியிருப்பாங்களோ? எங்க எடுத்திருந்தா என்ன, இன்னும் வியாபாரமாகாம அப்படியே இருக்குல்ல. என்ன மாப்பிள்ளைகளா குழம்பி போய் நிக்கிறீங்களா? இது உங்க கடை சரக்கு மாதிரியே இருக்கா? நீங்க வாங்கின இடத்துல வாங்கல தம்பிகளா, சந்தேகமே வேண்டாம், உங்க கடை சரக்கு தான். எப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு காலையில இருந்து உன் கடைக்கு பொருள் வாங்க வந்தவங்க எல்லாம் கவனிச்சியா? 10 பேரு திரும்ப திரும்ப வந்து பொருள் வாங்கி இருப்பாங்களே. நீ எங்க பாத்துக்க போற? வியாபார வேகத்துல பாவம் கவனிக்காம விட்டுருப்ப. ஐயா, வந்த 10 பேரு வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுக தான். ஹோல்சேல் கடையில கூட இம்புட்டு கம்மியா பொருள் வாங்க முடியாது. 10% லாபம் தான் கிடைக்கும். உங்ககிட்ட வாங்கினதுனால 60% லாபம் கிடைக்குதுப்பா. எங்களுக்கு ஹாப்பி. உன்னால நம்ம குடும்பத்துக்கு தாப்பா லாபம் வரப்போகுது. அதான் மொத்த பர்ச்சேஸையும் உன் கடையிலே முடிச்சிட்டோம். உன் கடைய தொடச்சு எடுத்தாச்சு. இனிமே எங்க கடையில வியாபாரம் தூள் பறக்கும். ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாருங்க கண்ணுங்களா. யோ மாமா, ஆ? என்ன எங்களை ஏமாத்தி எங்க கடை பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டு நீ வியாபாரம் பண்ண பாக்குறியா? என்ன பேசுறிய? யார் ஏமாத்துனா? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்த நல்லதுக்கு நினைச்சு பண்ணியனா நல்லது நடக்கும். அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் பண்ணியனா அது உங்களுக்கு தான் கெடுதலா முடியும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். என்னைக்குமே நாம எப்படி முன்னேறணும் தான் யோசிக்கணும். அடுத்தவங்க முன்னேறத எப்படி தடுக்கணும்னு யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சா இப்படிதான் நடக்கும். கெட்டது நடக்கணும்னு நினைக்கிற நீங்களே இவ்வளவு வகை வகையா யோசிக்கும் போது நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நாங்க அதை தடுக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோமா? அடுத்தவங்களுக்காக அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலான்னு யோசிங்க. ஆத்தா, கருத்து சொன்னது போது ஆத்தா. இதுக்கெல்லாம் சொன்ன திருந்தர ஜென்மங்களா? விட்டு தள்ளு ஆத்தா. பட்டாளம் உரைக்காது. இனியே உரைச்சிட்டு வரப்பா நிக்கிறீங்க. கிளம்புங்க, வியாபாரம் நேரம். சீக்கிரம் ஏதாவது பொருள் வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. போடா. ஏலே மாப்பிள, அடுத்த ஆஃபர் எப்பன்னு சொல்லுங்க. ஆளுகளை ரெடி பண்ணணும்ப்பா. யோ
பாய் ஓடி பா அவளே. இந்நேரத்துக்கு எங்க போயிருப்பாங்க? என்ன வாசல்ல லைட் போட்டிருக்கு? என் புருஷனை வாத்தியாராக்கி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு ஊருக்குள்ள உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் தொடச்சு உங்க ஆசை மகளா உங்க கண் முன்னாடி நான் வந்து நிப்பேன்.